அவ்வண்ணமே இரவு அந்தோணியார் என்ன செய்கின்றார்? பச்சிளம் குழந்தையை எங்களுடைய இந்த கிராமத்திலே இப்பொழுது பவனி வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு முறை ஆறுதல் கூறுகின்றார். அந்த பெண்ணினுடைய மன வேதனையை ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மானிப்பாய் அந்தோணியார் கோயில் பெருவிழா பீஸ்ட் வந்து நான் போகிறோம். போயிட்டு அங்கே இருக்கிற பூசை மற்றும் கூடு சுற்றுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மானிப்பாய் அந்தோணியார் கோயில் இறைவனுடைய வார்த்தையை அந்தோணியாரை பற்றி நாங்கள் அல்லது எங்களுடைய ஆலயத்திலே வந்து போதிக்க மாட்டாரா? அவருடைய போதனையை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா? அவருடைய போதனையை கேட்டு எமது வாழ்விலே நாங்கள் அதனால் அவர் பல இடங்களிலே தோன்றி போதித்தார் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் அவர் என்ன போதித்தார் என்று கேட்டால் எங்களில் யாருக்கும் பதில் கிடையாது. அவர் நூற்றுக்கணக்கான மறைவுரைகளை ஆற்றினார். எல்லா மறைவுரைகளையும் வேதாகமத்தினுடைய வார்த்தைகளின் தலைப்பிலே ஆற்றினார் என்பதை நாங்கள் அவருடைய மறைவுரைகளை வாசிக்கிற பொழுது கண்டு கொள்ளுகின்றோம். இன்று நான் உங்களுக்கு அவர் ஆற்றிய நூற்றுக்கணக்கான மறைவுரைகளில் 5 மறைவுரைகளின் சுருக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக அவர் திருத்துவ இறைவனை பற்றி போதித்தார். இன்று நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை மூவரு கடவுளுடைய திருநாளை கொண்டாடுகின்றோம். ஆகவே புனித அந்தோணியார் இந்த மூவரு கடவுளை பற்றி என்ன சொன்னார், என்ன போதித்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மக்களை பார்த்து சொன்னார், இந்த உலகத்தை படைத்த இறைவன், இந்த உலகத்தை மீட்ட இறைவன், இந்த உலகத்தை அர்ச்சிக்கின்ற இறைவனாகிய தந்தை, மகன், தூய ஆவியார் இங்கு கூடியிருப்போருக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் பக்தர்களாக பிற மதத்தவர்களுடன் இன்று உம்மிடம் வருகின்றோம். அவரது மன்றாட்டினால் நாங்கள் நிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமது நாட்டுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உண்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றும் நல்ல தலைவர்களையும் அரசியல்வாதிகளையும் எமக்கு தாரும்.
அவர்களுடைய நல்லுழைப்பால் நாடு அமைதி பெறவும் மக்கள் மகிழ்ச்சியுடனும் வாழ அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்து பக்தர்களுக்காக மன்றாடுவோம். அரவணைக்கும் தந்தையே, இத்திருத்தலத்திற்கு அன்றாடம் வந்து போகும் பக்தர்கள் அனைவருக்கும் நல்ல தந்தையாயிருந்தருளும். அவர்கள் உமது அருளாசியை பெற்று மன நிறைவடையும் இடமாக இத்திருத்தலம் எப்போதும் விளங்க வேண்டுமென்றும் இதன் புனித தன்மை எப்போதும் எல்லோராலும் பாதுகாக்கப்படவும் வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக நாடுகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, சீரழிந்து கொண்டிருக்கும் உலகிற்கு உமது அமைதியை தந்தருளும். உம் பிள்ளைகள் தம் உரிமைகளை பெற்று வாழவும் இன மத நிற அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் உலக தலைவர்களின் செயற்திட்டங்களை நேரிய வழியில் நெறிப்படுத்தி அருளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சொந்த கருத்துகளுக்காக சில நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அவ்வண்ணமே இரவு விருந்து பாதுகாவலர் புனித அந்தோனியார் இந்த அலங்கரிக்கப்பட்ட இந்த ரதத்திலே இப்பொழுது பவனி வர ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே பின்வரும் ஆர்ப்பரிப்புகளூடாக புகழ்ந்து பாடுகிறோம்.
சர்வா சுவாமி இரக்கமாக எங்களை பாரு. சுவாமி இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரே கோடி அற்புதமே எங்களுக்காக திருநவையில் மறைமறையுடனானவரே மணியாரே நாமல் மரம் என்று பல பேர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோனியார் வந்து மானிப்பா வீதியால் வந்து ஆலயத்து பின்புறம் உள்ள வீதியால் வந்து சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா மக்கள் நாங்கள் ஹிந்துவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பூ எறிகிற மாதிரி இங்கே சோழன் வந்து எறிகிறாங்க. அது மாதிரி இது நேர்த்திக்கா செய்கிறதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். முதலாக அந்தோனியார் மறைவுரை ஆற்றுகிறார். அன்றிலிருந்து அவரது பெயர் எங்கும் விடப்படுகின்றன. ஒரு முறை தன் குருமட துறவியரோடு அவர் ஒரு தீவுக்கு பயணம் செய்கிறார். திரும்பி வருகின்ற வேளை மற்ற துறவியர் செல்கின்றார். இறைவனை வேண்டுகின்றார். தமது மேலாடையை கலக்கி கடலிலே விரிக்கின்றார். இறைவனிடம் தம்மை கையளித்து வேண்டுகின்றார். வீதியால் வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோனியார் சுரூபம் வைத்து நிறை குண்டம் வைத்து நிறை குடங்கள் வைத்து அந்தோனியாரை வரவேற்கிறதுக்காக வந்து பூவல் எல்லாம் வைத்து வைத்திருக்கிறார்கள். அவரவர் வீடுகளில் வந்து வைத்திருக்கிறார்கள். அணி அணியாக நின்று அந்தோனியாரின் மறைமையை அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தனர். என் அருமை சகோதர மச்சங்களே, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சர்பத் கொடுக்குறாங்க. அந்தோனியாரின் மச்சங்களுக்கு மறையுரையாற்றுவதை கண்டு தங்களுடைய பாவ வாழ்வை விட்டு அவர்கள் விலகி அந்தோனியாருடைய மறையுரையை கேட்க திரண்டு வந்தார்கள். இவ்வாறு பல்வேறு அற்புதங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோனியாருடைய சுரூபம் வந்து இப்போ வந்து இந்த வழியால் தான் வந்து வரப்போகுது. அந்தோனியாருக்கு பின்பகுதியில் பாதையால் வந்து செல்லமுத்து பிள்ளைகளோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து வந்திருக்கிறார்கள். இதில் நிறைய நிறைகுடங்கள் வைத்து நிறைய கும்பங்கள் வைத்து அதோட தண்ணீர் பந்தங்கள் வைத்து வரவேற்கிற நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்குது. மாலைகள் பூவுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. வாங்கோ அதே முறைக்கா பார்ப்போம். யாராம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோனியாரோட சுரூபம் வந்து போய் சுற்றி அப்படியே அந்தோனியாரோட வாசலை வந்து அடையும். விசாரணைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை அங்கே இருந்த திருடர்கள் அந்தோனியார் தமக்குத்தான் மறையுரை ஆற்றுகின்றார். தம்முடைய திருட்டை இந்த அந்தோனியார் அவர்கள் தங்களுடைய இந்த களவு தொழிலையும் அவர்கள் விட்டு விடுகின்றார்கள். மனசூரங்களை இவ்வாறு பல புதுமைகளை ஆற்றியவர் எங்களுடைய இந்த கிராமத்திலே இப்பொழுது பவனி வந்து கொண்டிருக்கின்றார்.
ஒரு முறை அந்த குழந்தை தன்னுடையது அல்ல என்று கூறி தன் மனைவியை இழிவாக பேசியதோடு மட்டுமல்லாமல் அவளை நாள்தோறும் துன்புறுத்தியும் வருகின்றான் அந்த பிறகு. பல நாட்களாக அவள் துன்பப்படுகிறாள். அதனை சகித்துக் கொள்ள முடியாதவள் ஒரு நாள் அந்தோனியாரை அணுகுகிறாள். தன்னுடைய துன்பங்களை எல்லாம் அவரிடம் கொட்டி சேர்க்கின்றாள். ஆறுதல் கூறுகின்றார். அந்த பெண்ணினுடைய மனவேதனையை அந்தோனியார் கணிய செய்கின்றார். விடாப்பிடியாக இருக்கின்றார். இந்த குழந்தை என்னுடைய குழந்தை அல்ல. அந்தோனியார் என்ன செய்கின்றார்? பச்சிளம் குழந்தை அந்தோனியாரே கோடி அற்புதரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரே வெம்படியின் பாதுகாவலரே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். மறைவுரை ஆற்றுவதற்கு மறுத்து என்பது தன்னுடைய மறைவுரை ஆற்ற மறுத்த காரணத்தை அவர் தன்னுடைய